அந்த இவ்வளவு தூரம் உங்களுக்கு தெளிவா கேட்டுருங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. ஏன்னா நானும் உத்து உத்து கேட்டேன். ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அவர் வந்து திமுக அரசினுடைய பல வாக்குறுதிகளை பட்டியலிட்டு இதெல்லாம் அவங்க செய்யல அப்படிங்கிற குற்றம் சுமத்துறாங்கிறது மட்டும் தான் புரிஞ்சுக்க முடிஞ்சதே தவிர, ரொம்ப துல்லியமா அவர் என்ன பேசுறாங்கிறத புரிஞ்சுக்க முடியல. இருந்தாலும் வந்து இந்த குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது விஜய் மட்டுமே முன்வைக்கிறது இல்ல. எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே பிரச்சாரத்தில் முன்வைத்திருக்காரு. இன்னும் சொல்லப்போனா திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த சண்முகம் கூட சில விமர்சனங்களை முன்வைக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதை தாண்டி வந்து இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கக்கூடிய அதே நேரத்துல விஜய் வந்து தான் வந்து முதலமைச்சர் ஆனோம்னா அல்லது தன்னுடைய கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்னா நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறத இந்த பிரச்சாரத்துல ஒன்றும் சொன்ன அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு பொதுவாக தான் சொல்றேன், நான் வந்து கல்வி கொடுப்பேன், மருத்துவம் கொடுப்பேன், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படிங்கிறது நோ காம்ப்ரமைஸ் பொதுப்படையான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே கல்வியில வந்து தமிழ்நாடுங்கிறது பல இடங்கள்ல வந்து முதன்மை இடத்துல இருக்கிறது அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரியும். அப்படிங்கிறப்ப வந்து அதுல என்ன பிரச்சனை, அதை நான் எப்படி சரி பண்ண போறேன், என்கிட்ட என்ன மாதிரியான வேலை திட்டம் இருக்கிறது அப்படிங்கிற எந்த விதமான கிளாரிட்டியும் இல்லை அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. திமுகவின் மீதான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. இது எடுபடுமா எடுபடாதுங்கிறது நமக்கு தேர்தல் முடிவுகளை தெரியும். அதை தாண்டி இதுக்கு மாற்றா வந்து இல்லது அவர் சொல்லக்கூடிய மாதிரி முதன்மை சக்தியாக வந்து என்கிட்ட என்ன மாதிரியான வேலை திட்டம் இருக்கு, நான் என்னென்னலாம் வாக்குறுதி அளிக்க போறேன் அப்படிங்கிறத இப்ப சொல்ல ஒருவேளை இனிமேலும் சொல்லலாம். ஆனா இப்ப இந்த முதல் பிரச்சாரத்துல வந்து அவர் தெளிவா சொல்லல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தவைக்கவினர் வந்து குறிப்பா ஒண்ணு சொல்றாங்க, இந்த கூட்டம் இது வந்து தன்னெழுச்சியான கூட்டம். நாங்க வந்து திமுக அதிமுக செய்யற மாதிரி ஆட்களை வேன்ல ஏத்திட்டு வந்து நாங்க இறக்கல. நாங்க வந்து பிரியாணி கொடுக்கல, பீர் கொடுக்கல, டாஸ்மாக்ல வந்து சரக்கு வாங்கி கொடுக்கல, இது எல்லாம் நாங்க வந்து பண்ணல. இது எல்லாம் தாண்டி தன்னெழுச்சியாக விஜய் பார்ப்பதற்காக அத்தனை மக்கள் கூடி வராங்க. இந்த மக்கள் ஓட்டாக மாறுமா மாறாதா அப்படின்றது நீங்க எப்படி அதை தன்னெழுச்சியாக வந்த கூட்டம்ங்கிறது சரிதான். ஆனா என்னன்னா தன்னெழுச்சியாக வந்த கூட்டம் எல்லாமே வந்து தாவேக்காவுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு தாவேக்காவுக்கு வாக்களிக்கக்கூடிய கூட்டமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. விஜய்ங்கிற ஒரு நடிகர், ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகரை வேடிக்கை பார்ப்பதற்காக இவ்வளவு பேர் வராங்க. அவங்களுக்கு பிரியாணி தேவையில்லை அல்லது குவார்டர் தேவையில்லைங்கிறதெல்லாம் ஓகே தான். இப்ப அதுவும் முதல் முறையாக அவர் வர்றாரு அப்படிங்கிறப்ப எல்லா கூட்டங்களும் வரும். இது எல்லாமே அத்தனையும் வாக்குகளா மாறுமா மாறாதாங்கிறது நமக்கு தேர்தல் முடிவுகளில் தான் தெரிய வரும். அதனால கூட்டத்தை வைத்து மட்டுமே நீங்க வந்து முடிவு பண்ணிட முடியாது. இன்னும் சொல்லப்போனா எம்ஜிஆர் காலகட்டத்தில் கலைஞருக்கு நிறைய கூட்டம் வரும். கலைஞர் பேசக்கூடிய பேச்சுக்கு மாற்றுக் கட்சியினர் கூட ரசிகர்களாக இருந்து அவ்வளவு கூட்டங்கள்லாம் வரும். கலைஞர் சொல்ற கூட்டம்லாம் கூறீங்க, பட் வந்து வாக்குகள் வரமாட்டேங்குது அப்படிங்கிறத சொல்லுவார். அதனால வந்து கூட்டம் வருகிறது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அதே நேரத்தில் வந்து தாவேக்காவுல இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இன்னுமே அது ஒரு அன்ஆர்கனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியாகத்தான் இருக்குது. இன்னும் ஒரு முழுமையான ஒரு அரசியல் கட்சியாக அது மாறவில்லை. அப்ப அவங்க கூட்டம், மாநாடு, பேரணி எது போட்டாலுமே அது வந்து அசம்பாவிதங்கள் பல நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறத பாக்குறோம்.